வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்தர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அதாவது டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி மதியம் தெற்கு ஆந்திரா வடக்கு தமிழகத்தின் கடலோர பகுதியில் சென்னைக்கு அருகே கடக்கக்கூடும். இதன் காரணமாக தெற்கு ஆந்திரா வடக்கு தமிழக கடலோர பகுதியில் இன்று மாலை துவங்கி நாளை வரை பரவலாக மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கக்கூடும். காற்றானது பலத்த காற்றானது தெற்கு ஆந்திரா வடக்கு தமிழக கடலோர பகுதியில் இன்று மாலை துவங்கி மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீச துவங்கும். படிப்படியாக இந்த காற்றின் வேகம் அதிகரித்து புயல் கரையை கடக்கும் பொழுது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். தெற்கு ஆந்திரா வடக்கு தமிழகத்தின் கடலோர பகுதியில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும். மீனவர்கள் இந்த பகுதிக்குள் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு 12, 11, 12 ஆகிய தேதிகளில் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கும் அதிதீவிர புயல் பார்த் இன்று டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி காலை 5:30 மணி நிலவரப்படி சென்னைக்கு வடகிழக்கே சுமார் 480 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இது தென்மேற்கு திசையில் நகர்ந்து நாளை அதாவது டிசம்பர் 12ஆம் தேதி மதியம் தெற்கு ஆந்திரா வடக்கு தமிழகத்தின் கடலோர பகுதியில் சென்னைக்கு மிக அருகே கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக தெற்கு ஆந்திரா வடக்கு தமிழகத்தின் கடலோர பகுதியில் இன்று மாலை துவங்கி நாளை வரை பரவலாக மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். தெற்கு ஆந்திரா வடக்கு தமிழகத்தின் கடலோர பகுதியில் பலத்த காற்றானது மணிக்கு இன்று மாலை முதல் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் துவங்கி படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரித்து புயல் கரையை கடக்கும் பொழுது 70 80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இந்த பகுதியில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும். மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இது உருது வார்த்தை எப்படி சொல்றீங்கிறது VAR DAH வார்தாங்கிறாங்க வர்துங்கிறாங்க. ஒருத்தருடைய ப்ரொனன்ஸ் VAR DAH உருது வார்த்தை. சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வர்தா புயல் நாளை கரையை கடக்கும் என்றும் இதனால் தெற்கு ஆந்திரா வடக்கு கடலோர மாவட்டங்களில் பலத்த காற்று வீசும் என்றும் தெரிவித்தார்.